இன்னைக்கு முக்கியமான விஷயம் ஸ்டார்ட் ஆயிருக்குல்ல சொல்லி. ஆமாம், அதாவது முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே 3 கையெழுத்து போட்டார். அதில் ஒன்று சிங்கப்பெண் அதிரடிப்படை. அந்த அதிரடிப்படை இன்றைக்கி அஃபிஷியலாக துவக்கி வச்சுருக்காங்க. குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடி படை தொடங்கப்பட்ட அந்த நிகழ்ச்சியை தான் நாம் பார்த்துட்ருக்கோம். அந்த நிகழ்ச்சி நடந்தது சென்னையில். எந்த போலீஸ் ஃபங்க்ஷனுமே ராஜரத்னம் ஸ்டேடியம், அது வந்து எக்மோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியம். அந்த ஸ்டேடியமில் தான் இந்த விழாவும் வந்து நடைபெற்றது. அந்த விழாவின் காட்சிகளை நாம் இப்போ பார்த்துடலாம். ஷூர். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைங்கனால எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ். அவங்களுக்கான யூனிஃபார்ம் எக்ஸ்க்ளூசிவ், ஜீப்பு, லோகோ, இப்போ பாருங்க பாட்டு, அந்த பாட்டு கூட இப்போ நம்ம கேட்டோம். இந்த நிலையில் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையுடைய அந்த தொடக்க விழாவில் வந்து காவல்துறை அணிவகுப்பு நடத்தினாங்க. அந்த காவல்துறை அணிவகுப்பு மரியாதையும் முதல்வர் விஜய் ஏற்றாரு. அந்த காட்சிகளையும் பார்த்துருவோமா? எஸ் காயத்ரி. முதல்ல இசைக்கப்படுறது வந்தே மாதரமா அல்லது தமிழ்தாய் வாழ்த்தா அப்படின்னு எப்போவுமே ஒரு டிபேட் இருக்கும், ஒரு சர்ச்சை இருக்கும். இது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால முதல்ல தமிழ்தாய் வாழ்த்துடன் இந்த நிகழ்ச்சியானது தொடங்கிய காட்சிகளை நாம் பார்த்துட்டு இருக்கோம். எஸ். ஸோ இப்போ இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்கு வந்து புதிய வகை ஜீப், ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய வகை ஜீப் வந்து அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த பெண் போலீஸ், அதே போல் சிங்கத்துடன் கூடிய லோகோ வந்து இதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. அந்த லோகோ தொடர்பான அந்த காட்சிகளை கூட இப்போ நம்ம பார்க்குறோம். முதலமைச்சர் இதை அறிமுகம் செஞ்சு வச்சாரு. அந்த காட்சிகளையும் பார்த்துருவோம். பெண்களின் வீரத்தையும் பாதுகாப்பையும் பிரதிபலிக்கும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை லட்சணையை வெளியிட தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Ladies and gentlemen, monogram has been received for Tirumati Bhavaneshwari, IGP, Singapore Special Force, a recipient of Center of Excellence in Investigation Medal. இந்த அதிரடி படைக்கு வாகனங்கள்லாம் அங்கே வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அதோட அணிவகுப்பு கூட இப்போ நடந்துச்சு. எக்ஸாக்ட்லி. இப்போது சிஎம்ஏ அந்த வாகனத்தை வந்து இயக்குனாரு. அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. பொதுவாக எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து ஜீப்ஸ் அல்லது கார்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதா இருந்தாலும் சீஃப் மினிஸ்டரே முன்னாடி உட்கார்ந்து அந்த வாகனத்தை இயக்குற காட்சியை சமீபத்தில் நாம் பார்க்குறோம். இந்த ஃபங்க்ஷன்லேயும் அந்த மாதிரி சீஃப் மினிஸ்டர் முதல்ல ஃப்ரண்ட்டில் இருக்க காரில் உட்காந்துட்டு பக்கத்தில் வந்து ஒரு பெண் போலீஸ் ஆஃபீஸர் உட்காந்தாங்க. சிஎம் கார் ஓட்டின காட்சிகளை நாம் தற்பொழுது அந்த ட்ரோன் கேமரா மூலமாகவும் பார்க்கலாம். சலீம், இப்படி எல்லாமே இந்த சிங்கப்பெண் அதிரடி படைக்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஏஐ வீடியோவும் இவங்க இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை பற்றின ஒரு சிறப்பு ஏஐ வீடியோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதையும் பார்த்துக்கலாம். ஓகே. ஏரியா முழுக்க அலர்ட்டா கவனிங்க. பெண்கள் பாதுகாப்பு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. எஸ் மேடம். பெண்களின் பாதுகாப்பை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல தமிழ்நாடு அரசு எடுத்த அதிரடி முடிவு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை. பாடி கேமரா கண்காணிப்பு, உடனடி பதில் நடவடிக்கை. சிங்கப்பெண், பெண்களின் பாதுகாப்பின் புதிய முகம். நான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன்.
தனியா போறீங்களா? ஒரு ஸ்மைல் கொடுங்களேன். தயவு செய்து என்ன விட்டுடுங்க. Hey! என்ன நடக்குதுங்க? பயப்படாதீங்க. இனிமேல் பெண்களின் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை எப்போதும் உங்க கூட இருக்கு. இனி பெண்கள் தனியாக இல்லை, அவர்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சரால் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்படுகிறது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. பெண்களின் பாதுகாப்பே தமிழ்நாடு அரசின் முதன்மை. துணிச்சலோடு காக்க வரும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. ஸோ இந்த அஃபீஷியல் ஃபங்க்ஷனுடைய ஒரு அங்கமாக பேண்டு வாத்தியங்கள்லாம் அங்கே வாசிக்கப்பட்டன. ஸோ முதலமைச்சர் விஜய் நடித்த படத்தில் இடம்பெற்ற அந்த பாடலே வந்து இந்த பேண்ட் வாத்தியத்தில் ஒலிக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இது முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் முதல் அரசு விழா அப்படிங்கிறதுனால, அதுவும் அந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை விழா, இந்த தொடக்க விழாவில் முதலமைச்சருடைய தாயார் கூட பங்கேற்றாங்க அப்படிங்கிற காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ இதில் வேறு என்னென்ன முக்கியமான அம்சங்கள்லாம் இருந்தது இந்த நிகழ்வில்? மெயினாக இந்த நிகழ்வுகளில் சிஎம்னுடைய ஸ்பீச் தான் காயத்ரி. என்ன பேச போகிறார் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. சீஃப் மினிஸ்டருடைய அழுத்தம் எங்கே அதிகமாக இருந்தது அப்படின்னா போதைப் பொருள் கலாச்சாரம். சிஎம் என்ன சொல்கிறாரு, போதைப் பொருள் ஒன்றும் ரீசெண்டாக வந்ததில்லை, முந்தைய அரசாங்கங்கள் இதை சரிவர கட்டுப்படுத்த தவறியதால், அந்த அரசாங்கம் பேர் சொல்ல விரும்பலை, அவங்க கட்டுப்படுத்த தவறியதால் இந்த மாதிரியான இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை நமக்கு கொடுக்குது. ஸோ இந்த போதைப்பொருள் ஒழிப்பு, பெண்கள் பாதுகாப்பு, இதெல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்தது அப்படின்னு சொல்லி பேசினார். அவர் பேசி அந்த காட்சிகளை பார்த்துடலாம். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் வந்து நிற்கிது. போதைப் பொருள் நடமாட்டம், அதை வேரோட பிடுங்கி எறியணும். இது வந்து 2026 போன மாசம் மே மாசம் 10ஆம் தேதி இந்த பிரச்சனை புதுசா முளைச்சு வந்துடல. இது பல வருஷமா இருக்கிற பிரச்சனை. பல வருஷமா இதை கண்டுக்காம விட்டதுதான் அந்த வேர் இவ்வளவு ஆழமா பரவி இருக்குது. சலீம், அதே போல் பெண்களுக்கு எதிரான இது போன்ற குற்ற சம்பவங்களில் யார் ஈடுபட்டாலும் சரி அவங்களுக்கு கடுமையான நடவடிக்கை பெற்றுத்தரப்படும் அப்படின்னுமே வந்து முதலமைச்சர் ஒரு எச்சரிக்கையாகவே கொடுத்தாரு. அட் த சேம் டைம் தண்டனை நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி உடனுக்குடன் நிகழ்த்தப்படுமோ அதே போல் நிரபராதிகளும் யாரும் இதில் தண்டிக்கப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுலையும் காவல்துறையினர் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னுமே வலியுறுத்தி இருக்காரு. அந்த காட்சிகளையும் பார்த்துருவோம். அவங்களுக்கான தண்டனை, அவங்களுக்கான தண்டனைக்கான அந்த நடவடிக்கைகள் எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரொம்ப கடுமையான ஒரு தண்டனையா இருக்கும், கடுமையான ஒரு நடவடிக்கைகளா இருக்கும். அந்த தண்டனை, அவங்களுக்கான அந்த சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா ஸ்பீடா அது செயல்படுத்தப்படும். என்ன ஒண்ணு, அந்த ஸ்பீட்ல நிரபராதிகள் யாரும் தண்டிக்கப்பட்டுறக்கூடாது. இதையும் காவல் அதிகாரிகள் மைண்ட்ல எடுத்துக்கணும். ஸோ எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் சிறப்பாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு நிதி ஆதாரம் முக்கியம். அந்த வகையில் 354 கோடி ரூபாய் நிதி முதற்கட்டமாக ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆள்பலமும் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் 2500 காலி பணியிடங்களை உருவாக்கி அதை நிரப்ப முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். ஸோ இது சம்பந்தமாக அவர் என்ன பேசியிருக்காருங்கிறதையும் பார்த்துக்கலாம். எஸ், இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்காக நம் அரசு சார்பாக முதற்கட்டமாக 354 கோடிக்கு மேல நிதி ஒதுக்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தோட இரண்டாவது கட்டமா இந்த படைக்காக மட்டுமே 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. அதே போல் முதலமைச்சருடைய உரையில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்னா, ஒரு நாடுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து அதோடைய பாதுகாப்பில் தான் இருக்குது. குறிப்பாக குழந்தைகள், பெண்களுடைய பாதுகாப்பதில் தான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுலேயும் குறிப்பாக இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண்கள் பாதுகாப்புக்காக ட்ரோன் கண்காணிப்பு முறை வந்து இங்கே அறிமுகம் செய்யப்படுது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் என்ன பேசினாருங்கிறதையும் பார்த்துருவோம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் முறை அறிமுகப்படுத்தப்படும்.